நான் கேட்கிற சட்டசபையில ஏங்க ஒரு பொண்ணை ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்கன்னு நினைச்சு கட்டி கொடுத்தாங்க. 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அந்த தங்கம் வரும்னு அந்த பொண்ணோட மாமியார் மாப்பிள்ளையும் கேட்டாங்க. நீங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கலன்னு கேட்டா என்ன தெரியுமா பண்ண சொன்னாங்க? சாமி, நாங்க தங்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக பெண்களுக்கெல்லாம் இலவசமா பஸ் கொடுத்துருக்கோம்னு சொன்னாருமா. நான் கேட்டேன், அப்படின்னா நீங்க பஸ் கொடுத்துருக்கீங்க, அது இலவசமா போகலான்னு. ஆனா அந்த பஸ் எங்க ஊருக்கு பொம்பளைங்களுக்கு மறந்தே இல்லையே, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டோம். பெண்களுக்கு பஸ் கொடுத்துருக்கோம், பஸ் பயணம் இலவசங்கிறாங்க. ஆனா பஸ் கட்டிட்டு வர மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு திமுக அரசோட நிலைமை. அதனால திமுக அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு சொன்னா அதற்கு இன்று வலுவாக மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரே கட்சினா அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதிலும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர் தம்பி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த மக்கள் பிரச்சனையும் முதல் குரலாக இன்றைக்கு மக்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது தமிழகத்தில் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற, குறிப்பாக சகோதரிகளுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு சின்னமான தாமரை சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் என உங்கள் அத்தனை பேரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சொல்ல, எல்லாத்து வீட்டை கருப்பிடம் கட்டி கொடுக்கணும்னு இந்த தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு கழிப்பிடத்தை கட்டி கொடுத்தது யாரு? மோடியா கட்டி கொடுத்தார். எல்லாருக்கும் நாட்டில் தெரிந்து மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் தான் வரப்போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நான் இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எல்லாம் சொன்னீங்க எங்களுக்கு கேஸ் கொடுத்தாங்க, அக்கௌண்ட் கொடுத்தாங்கன்னு. 2014 மத்தியில தேர்தல் நடக்கும்போது கரூர்ல இருந்து பிஜேபிக்கு எம்பி இல்லை. 2019 திருப்பி எலெக்ஷன் நடந்தபோது 2019 கரூர்ல இருந்து மோடி ஆனா மோடி அவர்கள் என்னெல்லாம் கொடுத்தாரு? இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாரு. 6,000 ரூபாய் வருதா கூட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம்? இந்த 6,000 ரூபாய் டெல்லியில வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு பட்டணம் கட்டினாருன்னா உடனடியே வந்து அக்கௌண்ட் வருது.